அஸ்ஸலாமு அலைக்கும். ராபி கிச்சனில் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு. இதில் நான் ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதாவது அந்த இஞ்சி பூண்டோட நிறம் மாறாமல், ஃப்ளேவர் மாறாமல் எல்லாமே அப்படியே நல்லாயிருக்கும். இது 1 கிலோ இஞ்சி 1 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்கள் வீட்டுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணையில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு 10 நாளிலேயே ஒரு மாதிரி கலர் மாறின மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அது அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்னைக்கு ஆட்டி நீங்கள் அன்னைக்கு அரைச்சி நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ இது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுங்கிறனால நான் இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது எனக்கு 2 பாக்ஸில் போட்டு ஒரு பாக்ஸை நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு பாக்ஸை நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது இப்போ ஆட்டினது. இது ஆட்டி ஒரு 25 நாள் ஆகுது. இது பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ ஆட்டின மாதிரியே இதுவும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அந்த அரோமா கூட ஃப்ளேவர் மாறாமல் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். அஸ்ஸலாமு அலைக்கும்.